மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சமயமணியிடம் கேட்கலாம். சமயமணி, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன சமயமணி? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு தயாராகும் விதமாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் பிரதான கட்சியான திமுக மற்றும் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான திமுக தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக அறிக்கை தயாரிப்பு குழு, தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைத்து தொடர்ந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த 24ஆம் தேதி முதல் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் காலை சேலம் மற்றும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள், வட்ட, கழக, பேரூர் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் அனைவரிடமே தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவானது தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. திமுக அமைத்துள்ள இந்த நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு குழுவில் திமுக முதன்மை செயலாளர் கே. நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தற்போது இந்த ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை பொறுத்த வரைக்கும் தொகுதியில் அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவிற்கு சாதக பாதகங்கள் மற்றும் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், சூழல் எப்படி உள்ளது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவானது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.